ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா லெஃப்ட் ஓவர் ரைஸில் ஒரு ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிஞ்சின சாதத்தில் 1 கப் அளவுக்கு சாப்பாடு எடுத்துக்கிறோம். மிக்ஸி ஜாருக்கு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பேனில் 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. மாம்பழத்தை குட்டி குட்டி கட் பண்ணி வச்சுக்கோங்க. காய்ச்சின பாலில் நம்ம அரைச்சி வச்ச சாதத்தை ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்ச மாம்பழத்தை ஆட் பண்ணிட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பேனில் பால்லாம் வற்றி அந்த சாதத்தோட நல்லா மிக்ஸ் ஆகி திக்காயிடுச்சு. அரைச்சி வச்ச மேங்கோட பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ இதுவும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாதாமை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியாச்சு. இது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு சாதம் ஆட் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு கூட கோதுமை 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சமாக உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சமாக ஓமம், தேவையான அளவு எண்ணெய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாவை பிசைஞ்சு டோ மாதிரி எடுத்துட்டு வந்து பூரி மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஆட் பண்ணிட்டு பூரியை போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஒரு மாம்பழத்தை குட்டிகிட்டே கட் பண்ணி மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன கிண்ணத்தில் 1 டீஸ்பூன் அகர் அகர் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் தண்ணி இதை கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேன் வச்சுட்டு அரைச்சி வச்ச மாம்பழத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டரோட மிக்ஸ் பண்ணி வச்ச அகர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை அதுவும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. ரெடி பண்ணி வச்ச கீர் மேலே நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். மாம்பழத்தை அரைச்சி அகர் அகரோட ரெடி பண்ணி வச்சிடணும். குட்டி ஜெல்லி பீசஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அந்த ஜெல்லி பீசஸை இது மேலே ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை பூரியோட டிப் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா லெஃப்ட் ஓவர் ரைஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.